இப்போ வந்து தேன் கூடு எங்கே பார்த்தாலும் மனிதர்கள் அதை எடுத்துடுறாங்க. இல்லைன்னா பாதுகாப்பு கருதி அதை கலைச்சி விட்டுறாங்க, அழிச்சிடுறாங்க, எரிச்சிடுறாங்க. ஓகே, அது சரி, பாதுகாப்பு தான் முக்கியம். அதுக்காக நம்ம வந்து அதுவே நாட்டு தேனியாக இருந்தால் அதை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அதை எடுத்துருவாங்க. சின்ன வகை தேனீக்களாக இருந்தால் அந்த தேன் கூட கலைச்சி தேன் எடுத்து இவங்க சாப்பிட்ருவாங்க. இப்படி சின்ன அந்த நாட்டு தேனீக்கூடு, நாட்டு தேனீகள் இருக்குல்ல, சிறிய வகை தேனீக்கள் கட்டுகிற அந்த தேன்கூடு, அதை எங்கே பார்த்தாலும் மனிதர்கள் விட மாட்டாங்க. எங்கே பார்த்தாலும் மனிதர்கள் விட மாட்டாங்க. ஒரு பாம்பை கண்டா அதை அடிக்கிற மாதிரி தேன்கூடுகளை கண்டால் அதை எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது பாருங்கள், உங்களுக்கு தேன்கூடு தெரியுதா பாருங்கள், கிடையாது. தேன்கூடு எங்கேயாவது உங்கள் கண்களுக்கு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மரங்களில், செடிகளில். ஆனால் இந்த உலகத்தில் நடக்கிற அந்த உணவு உற்பத்திக்கான அந்த மகரந்த சேர்க்கை, அந்த வேலையை அந்த தேனீக்கள் தான் செய்யணும். உலகம் முழுக்க மரங்கள் இருக்குது, உணவுகளை தருகிற மரங்கள் இருக்குது. அப்போ அதில் மகரந்த சேர்க்கை செய்வதற்கு நமக்கு இந்த தேனீக்கள் தான் அந்த வேலையை செய்யுது. ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, எங்கே தேன்கூடுகளை பார்த்தாலும் அதை எடுத்து சாப்பிட்றாங்க. அல்லது பாதுகாப்பு காரணங்காட்டி பெரிய வகை தேன்கூடுகளை அழிச்சிடுறாங்க. அது தப்பு இல்லை. பாதுகாப்புக்காக பெரிய வகை தேன்கூடுகளை அழிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் சிறிய வகை தேன்கூடுகளை எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் போடணும். அது எடுக்கிறனால உணவு உற்பத்தி குறையும். மகரந்த சேர்க்கை வந்து அந்த அந்த நிகழ்வு என்பது குறைஞ்சி போயிடும். ரொம்ப குறைஞ்சி போச்சு இன்றைக்கி. அதனால் உணவு உற்பத்தி நமக்கு குறையும். அதனால் தேன்கூடுகளை, சிறிய வகை தேனீக்களை பரப்பணும் நிறைய. நாட்டு தேனீக்களை வந்து பெரிய வகை தேனீக்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுக்காமல் பெரிய வகை தேனீக்களை பாதுகாப்பு காரணமாக நம்ம அழிக்கிறது தப்பே கிடையாது. அது 3 தேனீக்களுக்கு கொட்டிச்சினாலே செத்து போயிடுவாங்க. 3-4 கொட்டிச்சினாலே. சிறிய வகை தேனீக்கள் வந்து 10 கொட்டினாலும் ஒன்றும் ஆகாது. சிறிய வகை தேனீக்கள், நாட்டு தேனீக்கள், அது 10, 12, 20 கொட்டிச்சுனா கூட ஒன்றும் ஆகாது. அப்படின்னா அது பாதுகாப்பான தேனீக்கள். அப்போ அந்த தேன்கூடுகளை நம்ம வளர்க்கணும். ஆனால் அதை எடுக்கக்கூடாது. அது எங்கே பார்த்தாலும் அது இருக்கட்டும், அந்த இதை சொல்லி சொல்லணும். தேன்கூடுகளை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அவை நமக்கு நண்பர்கள், அவை நமக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, இந்த உயிர்களுக்கு, பிற உயிரினங்கள் அனைத்திற்குமே நல்லது செய்கிற ஒரு உயிரினம் எதுனா அந்த தேன்கூடுகள் தான், அந்த தேனீக்கள் தான். அப்படி இருக்கும்போது அதை நம்ம வளர்க்கணும். சிறிய வகை தேனீக்களை நம்ம நிறைய வளர்க்குறதுக்கும் பரப்புறதுக்கும் இயற்கையான முறையில் நம்ம தேனீ பெட்டிகளை வைக்கிறோன்னா அது வந்து தேனீக்களுக்கு தேனுக்கு ஆசைப்பட்டு நம்ம வைக்கிறோம். அந்த தேனை எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வகையிலையாவது தேன்கூடுகளை வளர்க்குறாங்களே, அதுவே நல்ல விஷயந்தான். அது மாதிரி நீங்கள் தேன்கூடுகளை அழிக்கிறதும் சரி, எங்கேயாவது தேன் கூடுகளே பார்க்க முடியல. மரங்கள் எல்லாமே இருக்குது தான், கிராமங்கள்லேயும் சரி, எங்கே தேன்கூடுகளை பார்த்தாலும் எடுத்துடுறாங்க. அதனால் என்ன ஆகுனா உணவு உற்பத்தி குறையும். அப்படி நம்ம ஏதோ தேன்கூடை வந்து ஒரு எதிரி மாதிரி பார்க்குறது, எங்கே தேனீக்கள் இருந்தால் அதை போய் போட்டி போட்டு எடுத்துடுறது வந்து அப்படிலாம் இருக்கும்போது என்னாங்கன்னா உணவு மகரந்த சேர்க்கை குறையும். அப்புறம் உணவு உற்பத்தி குறையும். நாம் தான் பாதிக்கப்படுவோம். நாம் இன்றைக்கி உணவை சாப்பிட்றோம், மாம்பழம் சாப்பிட்றோம், கொய்யாப்பழம் சாப்பிட்றோம், எல்லாத்துக்கும் இந்த தேனீக்கள் தான் காரணம். நீங்கள் தேங்காய் சாப்பிட்றீங்க, அதுக்கு இந்த தேனீக்கள் தான் காரணம். அவைகள் வந்து தேன் எடுப்பதற்காக போகிறதுனால ஏற்படுற அந்த மகரந்த சேர்க்கை நிகழ்வு தான் இன்றைக்கி உணவுகள் உற்பத்தி செய்வதற்கு காரணமாக இருக்குது. அப்படின்னா அந்த தேனீக்களுக்கு நம்ம காட்டுற நன்றி விசுவாசம் என்னென்னா, அந்த தேன்கூடுகளை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தேன் சாப்பிட்றத நம்ம நிறுத்தணும். தேன் வந்து மனித உணவு கிடையாது, அது தேனீக்களுக்கான உணவு. அது கஷ்டப்பட்டு சேகரிக்கிறதில்ல, அதோட உழைப்புக்கு மரியாதை கொடுங்க. கொடுத்து தேனை வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க. தேன் சாப்பிட்றது மனித உணவு கிடையாது, தேனீக்களுக்கான உணவு. அது நமக்கு நல்லது தான் செய்யுது. அந்த உணர்ந்து, அதோட செயலை உணர்ந்து, அதற்காகவாவது நீ அதை ஒன்றும் பண்ணாத. தேன்கூடுகளை ஏன் அழிக்கக்கூடாது? அதுதான் உணவு உற்பத்தி. அது உண்மையான ஒரு விவசாயிகளின் நண்பன் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த தேன்கூடுகளை எதுவுமே செய்யாமல் இருக்கிறது தான் அறிவுபூர்வமான அறிவார்ந்த செயல்ங்கிறது. அதுதான் ஒரு அறிவுள்ள செயல்னா என்னென்னா, அந்த தேன்கூடுகளை நீ எதுவும் செய்யாத. அதை அழிக்கிறது, அதை எடுத்து சாப்பிட்றது ஒரு அறிவு கட்டத்தனமான செயல். இப்படி எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா அப்போ அதனால தான் அங்கே எங்கே பார்த்தாலும் தேன்கூடுகளே காண முடியல. மனிதர்களின் பார்வையில் தேன்கூடுகளே இருப்பதில்லை.
அதனால காடுகளில் ரொம்ப உயரமான இடத்துல பாறைகளில் ஏன் அங்கே கொண்டு வைக்கணும்னா 8 உயரத்தில் வச்சா தேனை எடுத்து சாப்பிட்ருவாங்க அப்படின்னு நினச்சி தேனீக்கள் பயப்படுது. வேறு எந்த ஒரு உயிரினமும் தேனீக்களை எடுத்து சாப்பிடுதா அப்படின்னு பார்த்தா வேறு பெரும்பாலும் எந்த ஒரு உயிரினமும் தேன்கூடுகளை எடுத்து சாப்பிட்றதில்ல. மனிதர்கள் மட்டும்தான் பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொண்டு தேன் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ 2040 அப்புறம் மனிதர்கள் தேன் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வலுவான ஒரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். 2040 இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் உனக்கு மின்சாரம், தொழிற்சாலைகள் எதுவுமே கிடைக்காது. ஆடைகள் எதுவுமே நூலிலைகளால் நெய்யப்பட்ட ஆடைகள் உற்பத்தி செய்யப்படாது. அப்போ 2040 அப்புறம் அடுத்தடுத்த காலகட்டங்கள் எல்லாமே மனிதர்கள் இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறாங்க. அப்போ அவங்க ஆடைகள் எதுவுமே பார்த்திங்கன்னா இந்த இயற்கையிலேருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சு தான் ஆடைகள் நெய்வாங்க, ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். 2040 அப்புறம் நீங்கள் ஒரு தேன் எடுக்கிறீங்கன்னா பாதுகாப்பு கவசமாக நீங்கள் எதை அணிவீர்கள்? இன்றைக்கி உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக ஏதாவது முகமூடி போட்டுக்கிட்டு கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு உடம்பு முழுக்க மறைக்கிற மாதிரியான ஆடைகளை அணிந்து கொண்டு தேன் எடுத்து சாப்பிட்றீங்க. 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளவுஸ் எதுவுமே கிடைக்காது. இப்போ உங்கள் கைவசம் உங்கள்கிட்ட வச்சுருக்கிற க்ளவுஸை பயன்படுத்தி வேணால் க்ளவுஸு பாதுகாப்பான ஆடைகளை பயன்படுத்தி முகமூடிகளுக்கு ஹெல்மெட் மாதிரி அணிந்து கொண்டு நீங்கள் தேன் எடுத்து சாப்பிட்லாம். இன்றைக்கி பாதுகாப்பு கவசம் இருக்குது. இந்த பாதுகாப்பு கவசம் எப்போ வந்தது? இடையில தான், இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தேன் எடுப்பதற்கான பாதுகாப்பு கவசம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்த காலங்களில் தேன் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, எடுக்கவே முடியாது, அது ஆபத்தான செயல். அப்போது கடந்த காலங்களில் தேன் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதுவே சிறிய வகை தேனீக்களாக இருந்தால் சாப்பிட்ருப்பாங்க, எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. கடந்த காலங்களில் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய வகை தேனீக்கள் பக்கத்திலே போயிருக்க மாட்டாங்க. கடந்த காலங்களில் அவங்களுக்கு பாதுகாப்பு கவசம் கிடையாது. பாதுகாப்பு கவசம் என்பது கடந்த காலங்களில் கிடையாது. இப்போ தான் நம்முடைய தொழில்நுட்பத்தின் மூலமாக, ஆடை தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்ம பாதுகாப்பு கவசத்தை கண்டுபிடிக்கிறோம். தேனீக்கள் எடுக்கும்போது தேனீக்கள் கொட்டாமல் எப்படி தேனை எடுப்பது அப்படிங்கிற பாதுகாப்பு கவசத்தை நாம் உருவாக்கி தேனை எடுக்கிறோம். அதனால்தான் தேனை இன்றைக்கி நாம் சாப்பிட்றதுக்கு காரணம். ஆனால் கடந்த காலங்களில் இவ்வளோ தொழில்நுட்பம் இல்லை, ஆடை தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டத்தில் தேன் எடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. பெரிய வகை தேனீக்களாக இருந்தால் அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சிறிய வகை தேனீக்களை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இங்கெல்லாம் பெரிய வகை தேனீக்கள், காட்டு தேனீக்கள் தான் இருக்கும். விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டு தேனீக்கள் தான் இருக்கும். அதுவே திருநெல்வேலி அங்கே பார்த்திங்கன்னா தான் சின்ன தேனீக்கள் இருக்கும். அது கொட்டினா 10 கொட்டிச்சுனாலும் ஒன்றும் ஆகாது. மருத்துவர்கிட்டலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. 2-3 நாளைக்கு வீக்கமாக இருக்கும். ஒரு 20 தேனி கொட்டிச்சுனாலும் ஒன்றும் ஆகாது. முகம், கண், எங்கே கொட்டிச்சோ அங்கெல்லாம் வீங்கும், அவ்வளோதான், எதுவுமே ஆகாது. அப்போது கடந்த காலங்களில் இந்த திருநெல்வேலி இந்த மாதிரியான இடத்துல வசிக்கிற மக்கள் சிறிய வகை தேனீக்கள் அந்த எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே இருக்கிறவங்க தேன் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் அந்த பெரிய வகை காட்டு தேனீக்கள் இருக்கிற அந்த விழுப்புரம் மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் காட்டு தேனீக்கள். இந்த மாதிரியான தேனீக்கள் வசிக்கிற விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த காலங்களில் இவங்க தேனே எடுத்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இன்றைக்கி தான் அதை பாதுகாப்பு கவசம் போட்டு அந்த தேனீக்களை எடுத்து இன்றைக்கி தான் அவங்க சாப்பிட்றாங்க, அல்லது கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க. கடையில் தேன் கிடைக்குது, யாரோ எடுத்து கொடுக்குற அந்த வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. இந்த போக்குவரத்து வசதியெல்லாம் இன்றைக்கி இருக்கிறதுனால வேறு எங்கேயோ இருக்கிற காஷ்மீர்லேருந்து கூட தேனை உற்பத்தி பண்ணி இங்கே கொண்டு வர்றாங்க. அப்போ போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் காட்டு தேனீக்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் தேனே சாப்பிட மாட்டாங்க. தேன்கூட்டை கலைக்கிறது பக்கத்தில் போகிறதே ஆபத்தான செயல். இப்போ கடந்த காலங்களில் இந்த மாதிரி காட்டு தேனீக்கள் இருக்கிற விழுப்புரம் மாவட்டம் எங்கெல்லாம் காட்டு தேனீக்கள் இருக்குதோ அங்கேருந்து அவங்க தேன்கூடுகளை தேன் எடுத்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஆபத்தானது. அது ஒரு 3 கொட்டிச்சுனாலே செத்து போயிடுவாங்க. அதனால் அது பக்கத்திலே போக மாட்டாங்க. எதுக்கு வம்பு அப்படின்னு அது பக்கத்திலே போக மாட்டாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு கவசங்கள் கிடையாது, அந்த மாதிரியான தொழில்நுட்பம் கிடையாது. இன்றைக்கி முகமூடி அணிஞ்சிக்கலாம், க்ளவுஸ் போட்டுக்கலாம், உடம்பு முழுவதும் மறைக்கிற மாதிரியான ஆடைகள் அணிந்து கொண்டு நீங்கள் தைரியமாக போய் தேன் எடுத்து சாப்பிட்லாம். இந்த பாதுகாப்பு கவசம்லாம் இன்றைக்கி தான் கண்டுபிடிக்கப்பட்டது.
அதனால இன்றைக்கி தேனை வந்து இந்த மாதிரி காட்டு தேனியாக இருந்தா அது மாட்டு தேனியாக இருந்தானே எதாக இருந்தாலும் எடுத்து சாப்பிட்ருவாங்க. அப்போ எதிர்காலத்தில் 2040க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு கவசம் எதுவுமே கிடையாது. தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிடுவாங்க, இந்த இயந்திர அறிவுகளும் செயலிழந்துடும். அதன் பிறகு உங்களுக்கு இந்த பாதுகாப்பு கவசம் எங்கேயுமே கிடைக்காது. அப்படின்னா காட்டு தேனீக்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த பகுதியில் அந்த தேனீக்களை யாரும் எடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. பாம்பை பார்த்த மாதிரி பயப்படுவாங்க. பாம்புக்கிட்ட எப்படி போக மாட்டாங்க, அதுபோல் பாம்பை பார்த்தாலாவது அது பாதுகாப்பு காரணமாக அதை ஏதாவது பண்ணிடலாம், அதை அடிச்சிடலாம், கொன்றுடலாம். ஆனால் தேனீக்கள்கிட்ட நீ தப்பவே முடியாது. அந்த தேன்கூட்டை கலைச்சிட்ட, பாதுகாப்பு கவசம் இல்லாமல் அந்த தேன்கூட்டில் கை வச்சுட்டா அவ்வளோதான். அது ஒன்றும் கூட கொட்டாமல் விடாது. ஒரு 3 தேனீக்கள் கொட்டிச்சினாலே நீ அவ்வளோதான், உன் நிலமை சீரியஸ் ஆகிடும். அவ்வளோதான், இறப்பு கிட்டத்தட்ட நிச்சயம். அதனால் எதிர்காலத்தில் மக்கள் தேன் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வலுவான ஒரு ஆதாரம். கடந்த காலங்கள்லேயும் தேன் எல்லா பகுதியிலையும் சாப்பிட்டது கிடையாது. எங்கெல்லாம் காட்டு தேனீக்கள், இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாலும் காட்டு தேனீக்கள் தான். சின்ன வகை தேன்கூடுகளை பார்க்கவே முடியாது. அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த பாதுகாப்பு கவசங்கள்லாம் இல்லாத கடந்த காலங்களில் பாதுகாப்பு அப்போ அவங்க தேன்கூடை பார்த்தாலே ஒரு பாம்பை பார்த்த மாதிரி கிட்டேயே போக மாட்டாங்க. அப்போ அவங்க தேன் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ தான் வந்து தேன் வந்து வியாபாரம் ஆகிடுச்சு. அதனால் வெளிநாட்டிலேருந்து கூட இங்கே வரும், வெளியூர்லேருந்து கூட இங்கேருந்து தேன் வரும். இன்றைக்கி வியாபாரமாக மாறி போச்சு. அதனால தேன் சாப்பிட்டுட்ருக்காங்க. வியாபாரமே இல்லாத காலகட்டங்களில் இந்த மாதிரி காட்டு தேனீக்கள் தான் ஒரு இடத்துல இருக்குது. எங்கே பார்த்தாலும் காட்டு தேனீக்கள் தான், காட்டு தேனீக்கள் கட்டுற தேன்கூடு தான் இருக்குது. அப்படின்னா அந்த மாதிரி தேன்கூடு இருக்கிற பகுதிகளில் அவங்க தேன் சாப்பிட்ற வழக்கமே அவங்களுக்கு இருக்காது என்பது தான் உண்மை. எதிர்காலத்தில் வந்து தேன் சாப்பிட மாட்டாங்க. தேனை வந்து ஒரு உணர்வுபூர்வமாக பார்ப்பாங்க. இப்போ நான் பார்க்குறேன்ல, அது மகரந்த சேர்க்கைக்கு நமக்கு உதவி செய்யுது, அது நம்முடைய நண்பர்கள், அதனால் அதை எதுவுமே பண்ணாதீங்க, அது கஷ்டப்பட்டு சேர்க்குற உணவு வந்து நமக்கு கிடையாது, அது அவைகளுக்கான உணவு. அந்த மாதிரி அறிவுபூர்வமாக ரொம்ப எளிமையாக யோசிக்கணும். அப்படி தேன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு புரிய வைக்கிற ஒரு விளக்கத்தை இந்த மக்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நாம் சொல்லிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேன் சாப்பிடக்கூடாதுன்னா அதுக்கு பெரிய தத்துவார்த்த விளக்கத்தை நமக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்தாலே போதும். அது நமக்கு நல்லது செய்யுது. அது கஷ்டப்பட்டு நமக்காக அந்த உணவை நமக்காக சேர்க்கல, அது அவைகளுக்காக சேர்க்குது. அவைகள் நமக்கு மகரந்த சேர்க்கை நடைபெறதுக்கு உதவி செய்யுது, உணவு உற்பத்தியை பெருக்குகிறது. அப்படி அந்த உழைப்பு அபாரமானது. அந்த உழைப்பை நம்ம மதிக்கணும். ஒரு மனிதர்களுடைய ஏன் திருடக்கூடாதுன்றாங்க? கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சி சம்பாதிச்சு சேர்க்குறாங்க, அதை போய் நம்ம திருடக்கூடாதுல்ல. அதே மாதிரி மனிதர்கள் உழைப்பு தான் முக்கியமா? அது மாதிரி தேனீக்களோட உழைப்பையும் நீங்கள் மதிங்க. எல்லா உயிரோட உழைப்பும் பெருசு தானே. அப்படி இருக்கும்போது நீ தேனீக்களோட மனிதர்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட உழைப்பை நீ மதிப்பியா? தேனீக்களோட உழைப்பை நீ மதிக்க மாட்டியா? தேனீக்களோட உழைப்பு பெருசு இல்லையா? அது மாதிரி உன்னால் செய்ய முடியுமா? உன்னால் தேனை சேகரித்து ஒரு தேன்கூடு கட்ட முடியுமா? அப்போ அது தேனீக்களால் முடியுது. மனிதர்களால் முடியாத ஒரு விஷயத்தை தேனீக்கள் செய்யுது. ஆகும்போது அந்த மாதிரி அறிவுபூர்வமாக யோசிக்கணும், உணர்வுபூர்வமாக யோசித்து அது தப்பு, அதை செய்யக்கூடாது, அவைகள் நமக்கு நல்லது செய்யுது. அதனால் தேன்கூடுகளை நம்ம வந்து ஊக்குவிக்கணும். பாதுகாப்பான தேனீக்கள் கட்டுகிற தேன்கூடுகளை பரப்பணும் இந்த பூமி முழுவதும். ஆபத்தான தேன்கூடுகள் தேனீக்கள் இருக்கிற தேன்கூடுகளை நம்ம தடை பண்ணணும். பாதுகாப்பான நமக்கு ஆபத்துகளை ஏற்படுத்தாத சிறிய தேனீக்கள் உள்ள தேன்கூடுகளை உலகம் முழுக்க பரப்பணும். அதே நேரத்தில் அதை எடுக்கக்கூடாது. அப்போ நிறைய தேன்கூடுகள் இருந்தால் தான் உணவு உற்பத்தி அதிகமாகும். அதை எடுத்து சாப்பிட்றதுக்காக இல்லை, உணவு உற்பத்திக்காக. எப்படி நம்ம நிலத்தை உழுவுறோம், உரம் போடுறோம், எல்லாம் பண்ணுறோம்ல. உரம் போடுறோம், ஒரு நிலத்தை வந்து பண்படுத்துகிறோம், அதில் உரம் போட்டு அந்த மண்ணை வளமாக மாற்றுகிறோம். எதுக்கு? அப்புறம் அதில் செடி நடுறோம், விதை நடுறோம். எதுக்கு? அப்போ தான் வந்து நல்ல உணவு உற்பத்தி கிடைக்கும். அதனால நம்ம அந்த வேலையை பார்க்குறோம். அப்போ எதுக்காக விவசாயத்தில் வந்து மண்ணை வளப்படுத்துறதுக்காக உரமெல்லாம் போடுறாங்க? அப்போ தான் நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு தேன்கூடுகளை அழிக்கிற? தேன்கூடை அழித்தா தேனீக்களே இல்லைன்னா அங்கே மகசூலே நடக்காது. அப்போ மண்ணை வளப்படுத்துகிற அறிவுடைய நீ எதுக்கு தேன்கூடுகளை அழிக்கிற? தேனை எங்கே பார்த்தாலும் விடுறது கிடையாது.
ஏன் அழிக்கிற? அப்போ அது ஒரு முட்டாள்தனமான செயல். தேன்கூடுகளை பாதுகாக்கணும், அதை பரப்பணும். அதுதான் அறிவுபூர்வமான செயல்.